சிறுமியின் துணிச்சல் முடிவு. ரைட்டா ரைட்டா என கால்களை தாவி தாவி ஒவ்வொரு கட்டமாக குதித்து பாண்டி விளையாடி கொண்டிருந்த 10 வயது கிராமத்து சிறுமி வள்ளிக்கு வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று தெரியாத வயதுதான். கலர் கலராய் பச்சை, சிவப்பு, மஞ்சள் என்று பூ போட்ட வள்ளியின் பாவாடையும் மீள் சட்டையும் ஒரே துணியால் தைக்கப்பட்டிருந்தது. அவளது அந்த பழைய பாவாடை அவளது பாண்டி விளையாட்டுக்கு ஏதுவாக வெகு தூக்கலாகவே தான் இருந்தது. ஏ வள்ளி, நீ விளையாடுறது போதும், வேலை இருக்கு வா. நீ சொல்லி பொறக்கி கொண்டு வந்த பிறகுதான் அடுப்பில் உலையே வைக்கணும் என அவளது அம்மா குரல் கொடுக்கவே, இதோ வந்துட்டேம்மா என கூறிய வள்ளி பாதியில் பாண்டி விளையாட்டை நிறுத்திவிட்டு மனதில் சற்று சலிப்போடு தாயிட்ட கட்டளையை நிறைவேற்ற புறப்பட்டாள் விறகு பொறுக்க. வெகு தூரம் சென்றும் விறகு கிடைக்காமல் போகவே கருவேல முள் புதற்குள் செல்ல ஆயுதமானாள் வள்ளி. எதிர்பாராத விதமாய் எதிரில் வந்து நின்ற 16 வயது சிறுவன் மணி அவளை கட்டி அணைத்து முத்தம் தர முயன்றான். உடல் முழுக்க கூச்சத்துடன் வள்ளி சத்தம் போட முயல அவளது வாயை தன் வாயால் பொத்தினான். எங்கிருந்தோ வந்தது வள்ளிக்கு 10 ஆண்களின் பலம். சற்றென அவனை கீழே தள்ளிவிட்ட வள்ளி அருகில் கிடந்த காய்ந்த முட்கிளையை எடுத்து அவனை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினாள். சிறு பிள்ளை என்றாலும் எங்கிருந்தோ வந்தது அவளுக்குள் ஒரு யானை பலம். யானை துதிக்கையால் தூக்கி எறிந்து மிதிப்புள் போல் இவளும் அவனை கீழே தள்ளி மிதித்து பந்தாடினாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத அவனோ கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிடு, வெளியே சொல்லாதே, என் மானமே கப்பலேறி போயிடும் என்ன சொல்லி அழுது கொண்டே ஓட ஆரம்பித்தான். அவனை பின்தொடர்ந்து ஓடி அவளும் மூச்சிறைக்க ஓடி வந்து நின்ற இடம் அவளது இல்லம். தாய் முத்தமா ஓடி வந்த மகளை பார்த்து அரண்டு போய் கட்டி அணைத்து, என்ன ஆச்சரி வள்ளி, சொல்லி பொறக்க போன இடத்திலே பாம்பை பாத்தியா, இப்படி ஓடி வர என்று கேட்கவே, ஆமாம்மா, ஒரு நச்சு பாம்பு, கொல்லாம விட்டுட்டேன், அது பேர் மணி என்றாள். பின்னர் மகளிடம் விவரம் கேட்டு பதப்பதைத்து விட்டாள் வள்ளியின் தாய். பெண் பிள்ளையை பெத்தவளாயிற்றே, இருப்பினும் இது வெளியில் சொன்னால் என்ன நினைத்து கொள்வார்களோ என பயந்து மருகு மற்ற பிள்ளைகள் போல் இல்லாமல் தன்னிடம் உண்மையை வெளிப்படுத்திய தன் மகளை எண்ணி பெருமிதம் அடைந்தாள். அதே நேரம் உள்ளால் உடல் முழுவதும் கீரலார் இரத்தக்கோடு போட்டு இரத்த சொட்ட சொட்ட மணி அவனது தாயின் காலில் வந்து விழுந்தான். அவனும் நடந்தபடி அப்படியே கூறினான். மணியின் தாய் அவனை ஓங்கி அறைந்து, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் என்று கூறவே செய்வதறிய திகைத்தான் மணி. இதையும் கேட்ட மணி பஞ்சாயத்து கூடினான். நான் அந்த பொண்ணு பக்கம்தான் பேசுவேன், உனக்கு அம்மாவாக இருக்கிறத விட இன்னைக்கு அவளுக்கு அம்மாவாக இருக்கிறது மட்டுமே சரி என கூறி தவறான எண்ணம் கொண்ட தன் மகனை எண்ணி அழுதாள். இந்த செய்தி வாசலுக்கு தண்ணீர் தெளித்தது போல் ஆங்காங்கே பரவிவிட அந்த விஷயத்தை புள்ளி வைத்து நீட்டியே வளைத்து கோலம் போட்டு கொண்டிருந்தார் அந்த ஊர் மக்கள். ஊர் பஞ்சாயத்து. அந்த ஊரில் சினிமா பாணியில் பெரிய ஆலமரம் ஒன்று இல்லாததால் பஞ்சாயத்து தலைவரின் வீட்டு திண்ணையே விவாத மேடை ஆனது. 10 வயது சிறுமி வள்ளி தலை நிமிர்ந்தபடி ஒரு புறமும் எதிரே இரத்த கீறலுடன் வரி குதிரை போல் மணி தலை குனிந்து நிற்க பஞ்சாயத்து ஆரம்பித்தது. ஊர் மக்கள் அவனை பார்த்து மாறி மாறி கேள்வியினும் அம்பினை தொடுத்து துளையெடுக்க ஆரம்பித்தனர். உனக்கு இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கிறது என்று கேட்ட பஞ்சாயத்து தலைவர் பார்த்து நிறுத்துக என்று கத்தினாள் வள்ளி. என்ன நடந்ததுன்னு தெரியாமா ஆளுக்கால் தப்பு செஞ்சவரை விட்டுட்டு இவனையே குற்றம் சொல்றீங்களே என்று வள்ளியின் குரலை கேட்டு சம்பித்து நின்றனர் ஊர் மக்கள். ஊரே வாயெடுத்து நிற்க வள்ளி தனது பேச்சை தொடங்கினாள். இதோ நிற்கிறாரே இந்த பஞ்சாயத்து தலைவர், இவர்தான் உண்மையான குற்றவாளி, இவரே தண்டனைக்குரியவர். இந்த பையன் அவரோட தோட்டத்தில் மாங்காய் பறிச்சதற்காக அவனை முள்வேலியை தள்ளி சரமாரியாக அடிச்சிட்டாரு. இதுக்கு நான் தான் ஒரே சாட்சி, கண்ணால் பார்த்த சாட்சி. ஒரு பெரிய மனுஷனை அதான் செஞ்ச தப்பை மறைக்க வேறு கதை கட்டுறாரு. இன்ற கதையில் ஒரு திருப்பத்தை கொடுத்தாள் வள்ளி. ஒன்று புரியாமல் குற்றவாளியான பள்ளி மாணவன் மணியோ அவனை தண்டனையிலிருந்து காப்பாற்றிய வள்ளியை பார்த்து கையெழுத்து கும்பிட்டான். என்ன காரியம் செய்ய நினைத்தோம், அதுவும் ஒரு சிறுமியிடம் ஒரு நிமிட சபலத்தில் நமது பள்ளி வாழ்க்கையை பறிகொடுத்திருப்போமே என எண்ணி மனம் கலங்கிய வெக்கி தலை குனிந்தான். இவர் செய்த குற்றத்திற்கான தண்டனை ஊர் பெரிய மனுஷங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க மக்களை என்றாள் வள்ளி. அடுத்து அங்கு பஞ்சாயத்து தலைவரின் பதவி பறிபோகவே அவருக்கான தண்டனையாக பையனுக்கு வைத்திய செலவதற்கான 10,000 ரூபாய் மொய்ப்பணம் கொடுக்க வைத்தனர் ஊர் மக்கள். ஊர் மக்கள் கலைந்து செல்லவே தனித்து விடப்பட்ட தாய் தன் மகளின் ஏன் இப்படி ஒரு பொய்யை சொன்ன,
ஒரு பெரிய மனுஷன் அவர் தப்பு செஞ்சவன் காட்டி கொடுக்காம வயதான மனுஷனின் மானத்தை வாங்கிட்டியே என்று திட்டினாள் அம்மா. அந்த மணியனுக்கு 15 வயசு தாமா ஆகுது. ஏதோ வயசு கோளாறு தப்பு செஞ்சுட்டான். அதற்கான தண்டனையை அவனுக்கு நானே கொடுத்துட்டேன். ஆனால் ஊர் தலைவர் என்று வந்து நின்றாரே ஒருத்தர் பஞ்சாயத்து சொல்ல, அவருக்கு 60 வயசு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே இதை பற்றி விசாரிக்க. அப்பா உன் பக்கத்தில் நிற்கிறப்பவே உன்னை அவர் பார்த்த பார்வையே சரியில்லை. அவரது நடத்தையை பற்றி என் கூட பழகுற பிள்ளைங்க சொல்லும். நான் நம்ப மாட்டேன். ஆனால் அந்த கஷ்டத்தை நானே ஒரு தடவை அனுபவித்தேன். அதை அப்போ நான் சொன்னால் நீ நம்பி இருக்க மாட்ட. நானும் பொம்பளை பிள்ளை தானே. என்னை அவர் மடியில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சி என்னை தொட்ட விதம் சரியில்லைம்மா. அது எனக்கு புரியாமலும் இல்லை. 60 வயசில் கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட இந்த மாதிரி ஆளுங்களை காலில் குத்துன முள்ளு மாதிரி அதை அங்கேயே அப்படியே விட்டுட்டா திரும்ப திரும்ப அது எல்லோருடைய காலிலும் குத்திக்கிட்டே தான் இருக்கும். காலில் குத்திய முள்ளை பிடுங்கி தூர எரியணும் உள்வாங்கி போல என்றாள் வள்ளி. இந்நேரம் மணிதான் செய்த தப்பை உணர்ந்திருப்பான் பாவன். படிக்கிற பையன் என கூறி அம்மாவின் கையை பிடித்து கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். 10 வயதில் இவளுக்கு இத்தனை பக்குவமா என்று மகளை பார்த்து வியந்தபடி அவளை பின்தொடர்ந்தாள் அவளது தாய். இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.